அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 24/7/2024. திருதியை திதி காலை 7:31 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. மேல்நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் மாலை 6:12 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 6:12 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் மற்றும் மஞ்சள் நீராட்டு செய்ய, குழந்தைக்கு பெயர் சூட்ட மற்றும் அன்னம் ஊட்ட, வாகனம் வாங்க, புதிய ஆபரணங்கள் அணிய, புது வேலையில் சேர, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம். ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுகிறது. ஆமாங்க, எப்பொழுதுமே உழைக்கிறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. வேர்வை சிந்த உழைக்கிறது, ஓடோடி உழைக்கிறது, ராப்பகலாக உழைக்கிறதுன்னு எங்கும் எப்போதும் லட்சியத்தை அடைவதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டிருக்குவதற்கு உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை ஒவ்வொன்றா பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் தனஸ்தானத்தில் பாக்யாதிபதி குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு அந்யோன்யம் உண்டுங்க. வியாபாரத்தில் இழந்த சில லாபங்களை இன்னைக்கு நீங்கள் ஈட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டு. புது பங்குதாரர்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் புது வேலையாட்களையும் நீங்கள் வேலைக்கு எடுப்பீங்க. அதனால் எல்லா வகையிலும் லாபமும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சுகாதிபதியுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்கும். சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகளும் பாராட்டி பேசுவாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள், நல்ல செய்திகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, முட்டி மோதி முளைத்திடும் அந்த சின்ன குருத்துக்கு தெரியாது விண்முட்டும் உயரத்திற்கு நான் வளரப்போகிறேன் என்று.
அதுதாங்க தன்னம்பிக்கை. ஆமாங்க, சாதாரணமாக தான் ஒரு சின்ன வேலையை நீங்கள் தொடங்குவீங்க, எளிமையாக நீங்கள் தொடங்குவீங்க. ஆனால் நாள் போக நாளாக அதிலேயே தீவிரமாக இறங்கி எல்லா வகையிலும் நீங்கள் அதனுடைய சிகரத்தை எட்டி பிடிப்பீங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தாங்க. ஆமாங்க, எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. மறைஞ்சிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சூரியனோட இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. ராசிக்குள்ளேயே குரு பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பை ஏதோ போட்டு பாடாப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சில நேரங்கள் நீங்கள் நினைத்து கொள்வீங்க. அதே மாதிரி சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள்லாம் கொஞ்சம் வரும். அதையெல்லாம் யோகா தியானம் மூலமாக அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய போக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அவங்க வயசில் நாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம், ஆனால் அது புரியாமல் இருக்காங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் புது புது விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உயரதிகாரிகளுடன் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு கிடைக்குங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நல்லவர்கள் செய்யும் உதவி பூமிக்கடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை போன்றது. அது தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது. ஆனால் பூமியின் மேற்பரப்பில் பச்சை பசுஞ்செடிகளை எல்லாம் செழிக்க வைக்கும். ஆமாங்க, அதுபோல தாங்க நீங்களும் யாருக்காவது உதவி செய்கிறீங்கன்னா அதை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செய்வீங்க. சிலர்லாம் 5 10 கொடுத்துட்டு எல்லாம் நான் தான் அடிச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. செய்யக்கூடிய உதவிகளை யாருக்கும் சொல்லாமலேயே தெரியாமலேயே செய்துவிட்டு மேலும் மேலும் சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திரனும் சனி பகவானும் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அதனால் புது எண்ணங்கள் புது ஐடியாஸ்லாம் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வீடு மாறலாம்னு நினச்சின்னு இருக்கீங்க. பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, அவங்களுக்குன்னு தனி ரூம் கொடுக்கறது நல்லது அப்படின்னு வேறு வீடு பார்க்குறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால பழைய எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பழைய கடனை பைசல் பண்ணிவிட்டு புதுசாக லோன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் முயற்சி பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். வியாபாரத்திலேயும் எந்த இடத்துல சரிக்கு விழுந்தோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்து வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி இன்னைக்கு லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்குங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, உங்களை விமர்சிப்பவர்கள் மட்டுமே உங்களை பலம் வாய்ந்தவராக மாற்ற முடியும். ஆமாங்க, நம்மளை விமர்சிக்கிறவங்க நம்ம குறைகளை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை கூட அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த விமர்சனத்தில் ஏதேனும் நல்லது இருக்குதா, அது சரியாக தான் இருக்கா, அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்குதுன்னா அதை உடனடியாக மாற்றிக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் சென்று வளர்ச்சி காண்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:12 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:12 வரைக்கும் நிதானமாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. பதட்டப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும். அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் சில உதவிகள்லாம் இன்னைக்கு உண்டு. திடீர் பயணங்களும் உண்டு. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ஆனால் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியாரிடம் சொல்லிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் மாலை 6:12 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு, சந்தோஷம் தானாக மலரும். ஆமாங்க, சந்தேகம் எப்பொழுதுமே சந்தோஷத்தை கெடுக்குங்க. அதனால தாங்க நீங்கள் அடிமனசில் அப்படியே எல்லாத்தையும் தேக்கி வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. யாரை பற்றியாவது எதை பற்றியாவது சந்தேகம் இருந்ததுன்னா எடுத்தெடுப்பிலேயே இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டுருவீங்க. எங்கும் எப்பொழுதும் நேர்பட பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கார். உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் மூலமாக சில புது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதியவர்களும் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகம் ஆகுவாங்கங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும், திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால எந்த வகையிலுமே மற்றவங்க விவகாரத்தில் தலையிடக்கூடாதுங்க. அதே மாதிரி உங்களுடைய சொந்த விஷயங்களையும் யார்கிட்டையும் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திரன் இன்றைய தினம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிறாரு. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மாலை 6:12 கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சின்ன சின்னதாக உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக எல்லா சமயத்திலையும் இன்றைக்கு இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பள்ளம் தேடும் தண்ணீராய் இருக்காதே,
உச்சியை தொட முயலும் நெருப்பை போல் இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. தனிஞ்சு பணிஞ்சு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் பாசமானவங்க அன்பானவங்கள்ட்ட நீங்கள் பணிஞ்சு போவீங்க. மற்றவங்கள்ட்டெல்லாம் எப்பொழுதுமே நீங்கள் துணிஞ்சு தான் நின்று பேசுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நெருப்பு எப்படி வானத்தை நோக்கி பறக்கிறதோ அதை போல பெரிய பெரிய நோக்கங்கள், பெரிய பெரிய குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற சனி பகவானுடன் உங்களுடைய லாபாதிபதி சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பண வரவு உண்டு. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி அவசரத்தில் அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுறதுக்கு குறைந்த வட்டியில் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான சூழலும், லோன் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு வர்ற முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. அந்த ஒரு வேலையாக நாம் வருஷக்கணக்கில் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், முடியவே மாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் பெருமூச்சும் சில நேரங்களில் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நெருக்கம் இருக்கும், ஒரு புரிதலும் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகி குடும்பத்திலேயும் ஒற்றுமை அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்னதாக உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கோபமும் ஒருவித போதைதான். அந்த போதைக்கு ஒருபோதும் அடிமையாகிவிடாதே. அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அழித்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நிதர்சனமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால் அடிக்கடி கோபப்பட்டால் அதில் நமக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் கோபத்தால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதிச்சிட முடியுங்கிறத நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் புன்னகை பூத்த சிரிச்ச முகத்துடன் பேசி பல காரியங்களை முடித்து காட்டுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சில பதவிகள்லாம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்லி மறுத்தாலும் கூட நீங்கள் தான் அதுக்கு தகுதியானவர் அப்படின்னு ஒரு சில பொறுப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் பேரில் இருக்கக்கூடிய வதந்திகள் அதெல்லாமே விலகி உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவானுடன் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் உத்தியோகம் பார்த்துக்கிட்டே குடும்பத் தொழில், பாரம்பரியமான தொழில் அது சம்பந்தமாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் லாபமும் கிடைக்குங்க. இன்றைய தினம் வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த ஈகோவும் இன்றைக்கு சரியாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, எல்லா பறவைகளும் மழை காலத்திலே கூட்டில் சென்று அடையும். ஆனால் கழுகுகள் மட்டும் மழையை தவிர்ப்பதற்கு மேகங்களை தாண்டி பறந்து கொண்டிருக்கும். ஆமாங்க, அந்த கழுகு வேற யாரும் இல்லைங்க, நீங்கள் தாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மேல்மட்டத்திலிருந்து யோசித்து கீழ்மட்டத்தை தொடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்த்துட்டுருக்காரு. அதனால் விடை கிடைக்காத சில வினாக்களுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கும். மனசுக்குள்ளார ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்குங்க. ஒரு சிலர் எப்படி பழகிறாங்க, எதுக்காக பழகிறாங்க, எதை தேடி வந்திருக்கிறாங்க, சுயநலமாக வந்திருக்கிறாங்களா, சொந்த நலத்துக்காக வந்திருக்காங்களா, நம்ம மேலே இருக்கிற அக்கறைக்கு வந்திருக்காங்களா, அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் நெருக்கம் இன்னைக்கு உண்டு. ஒரு புரிதலும் வர ஆரம்பிக்குங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் 4ஆம் இடம். அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய 4ஆம் இடத்துல சங்கடத்தை தரக்கூடிய சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டாரு. எல்லாம் இருந்தும் ஏதோ மனசுக்குள்ளார ஒரு கவலை இருக்குது, ஒரு தேடல் இருக்குது, ஏதோ ஒரு விதமான பயம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, வெற்றி உண்டு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைக்கி வண்டி வாகனம் பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகும். இருந்தாலும் கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து சுமாராக இருக்கும், மாலை 6:12 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னை விமர்சனம் செய்பவர்களுக்கு தெரியாது, நீ வளர்க்கும் ஆலமரத்தின் அடித்தளமே அவர்கள்தான். அப்படின்னா விமர்சனம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளை யாராவது விமர்சித்து பேசுகிறாங்கன்னா நமக்கு தெரியாத சில தவறுகளை கூட அவங்க சுட்டி காட்டுவாங்க. அதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு விமர்சனங்களையெல்லாம் தன் மீது தூவப்படும் பூக்களாக நினைத்து கொண்டு புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு அந்த விமர்சனங்களுக்கு தன்னுடைய செயல்பாடுகளால் பதிலடி கொடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. பணவரவும் இன்னைக்கு உண்டு. பழைய சிக்கல்கள் ஒன்றொன்னா தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நேரத்தில் சாப்பிட்றது, நேரத்தில் தூங்குறது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அவசியமாகுதுங்க. ரொம்ப வருஷமாக உங்கள் உடம்புல இருந்த சில நோய் நொடிகள்லாம் இப்போ வெளியில் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் வெளியில் வந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு குணப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிவகைகளை செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று மருந்து மாத்திரன்னு வாழ்க்கை ஓடின்னு இருக்கு அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கிறதுனால வியாபாரத்தில் வந்து திடீர் போட்டிகள் அதிகமாகும். ஆனால் அந்த போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி புதன் தனித்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சவால்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வேலை சுமையும் குறைய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுகமானதுதான், சாதிக்க தெரிந்து கொண்டால் சவால்களும் பெரிய வெற்றிகள்தான்.
ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே சுமைகளையும் கஷ்டங்களையும் கஷ்டங்களாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அதே மாதிரி எத்தனை பெரிய சோகங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு சவால்களில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. அறகுறையாக பாதியிலே நின்று போன சில காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் 7.5 சனி இன்னும் முடிஞ்ச பாடு இல்லைங்க. பாதசனி நடந்துட்டுருக்கிறதுனால பார்த்து பக்குவமாக எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா வேறு மாதிரி மாறி போயிடுது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி இந்த 7.5 சனி காலத்தில் எத்தனையோ அனுபவங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. அதனால தான் இப்போல்லாம் நீங்கள் பேசும்பொழுது ஒரு முதிர்ச்சி தெரியுது. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, உங்கள் அறிவுரைகளையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. குடும்பத்திலையும் இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளும் ஆதரவாக பாசமாக இருப்பாங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான வரன் ஜாதகம் இன்றைக்கி தேடி வர வாய்ப்பு இருக்குது. பழைய சொந்த பந்தங்களும் இன்றைக்கி வீட்டுக்கு வருவாங்க. வீடு கொஞ்சம் கலகலப்பாக மாறுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. உங்களுடைய ராசியை சுக்கிரனும் சூரியனும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புகழ் கௌரவம் ஒருபடி உயரும். உத்தியோக வகையத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. புதன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முள்ளின் வலி ஒருவரிடம், ஆனால் சொல்லின் வலி பலவரிடம். ஆமாங்க. அதனால தாங்க முள் குத்துனா கூட நமக்கு அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி போயிடும், மாறி போயிடும். ஆனால் ஒரு வார்த்தை நாம் சொல்லிட்டோம்னா, அதுவும் கடுமையான வார்த்தை நாம் சொல்லிட்டோம்னா அது அடுத்தவங்க மனசில் போய் தச்சு நிற்குது இல்லைங்களா? அந்த வலி எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டு இருக்குங்க. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் பக்குவமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அனுபவபூர்வமாக சிலதெல்லாம் உணர்ந்து கொண்டு இருப்பதனால 6வது அறிவான பகுத்தறிவுக்கு அடிக்கடி வேலை கொடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. சதயம் நட்சத்திரத்தில் மாலை 6 மணி 12 நிமிஷம் வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மாலை 6 மணி 12 நிமிஷத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு அதிக நேரம் கண் விழிக்காமலும் இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பொதுவாகவே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளி உணவுகளை இன்றைக்கி தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இந்த வறுத்த பொறுத்த உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். உடனே பதட்டப்பட்டுறாதீங்க. போட்டிகளால் இன்றைக்கி கொஞ்சம் லாபம் குறைய தான் செய்யும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியாததாக சிலர் பேசிப்பாங்க. அதுக்காக அவங்கள்ட்ட போய் நீங்கள் எல்லாத்தையும் நிரூபித்து காட்டணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போங்க. பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்காமல் இருந்தாலே இன்றைக்கி ஜெயிச்சிடலாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, 1000 கோடி நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்தாலும் இரவுக்கு அழகு நிலா மட்டும்தான்.
ஆமாங்க, அந்த நிலாவாக இருக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, உடம்பை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. தேவையில்லாமல் சில நேரங்களில் வேற கோபப்படுறீங்க. சிக்கனமாக இருக்கலான்னு எதையாவது சேர்த்து வைக்க போனால் திடீர்னு ஒரு செலவு வந்து எல்லாத்தையும் கரைச்சிடுது. இவ்வளவும் இருக்கும்பொழுது எப்படி நல்லா இருக்க முடியும்? 7.5 சனி வேறு ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. அவரும் சும்மா அவர் பக்கத்துக்கு வேறு அவரும் செலவுகளை கொடுத்துட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்படுறதெல்லாம் புரியுதுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, தைரியத்தை கொடுத்துட்டுருக்காரு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, தெரியாமல் இல்லை. தெரிஞ்சிருக்கிற விஷயங்களை பயன்படுத்தி முன்னேறத்துக்கான வழிகளை அந்த செவ்வாய் கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. செலவுகள் அதிகமாகிட்டே தான் போகும். திடீர் பயணங்களும் இன்றைக்கி இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதை தூர தூக்கி போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகச்சிக்காதீங்க. வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே எங்கே வேலை பார்த்தாங்கன்னு விசாரிச்சுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.